ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। முதல் ஸ்லோகம் 96வது ஸ்லோகம் படிக்கும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 96வது ஸ்லோகம். ரஜ்ஜுரூபே பரிஜ்ஞாதே சர்ப்பகண்டம் ந திஷ்டதி அதிஷ்டானே ததா ஜ்ஞாதே பிரபஞ்ச சூன்யதாம் கதக. ரஜ்ஜுரூபே பரிஜ்ஞாதே சர்ப்பகண்டம் ந திஷ்டதி அதிஷ்டானே ததா ஜ்ஞாதே பிரபஞ்ச சூன்யதாம் கதக. அபரோக்ஷ அனுபூதி. இதில் நாம் ஆத்ம தத்துவமெல்லாம் பார்த்து கடைசியில் இப்போ வந்திருக்கிறது பிராரப்த கர்மம் ஞானிக்கு இல்லை அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். 41லேருந்து 88 வரைக்கும் மித்தியாத்துவம் பார்த்தோம், ஜெகன் மித்தியாங்கிறது. அதுக்கு முன்னாடி ஆத்ம தத்துவம் பார்த்தோம். இப்போ 90லேருந்து 99 வரைக்கும் ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இல்லை அப்படிங்கிற கருத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 90வது ஸ்லோகத்தில், அதாவது சாஸ்திரத்தில் சில இடங்களில் ஞானிக்கு பிராரப்த கர்மம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தா அது எந்த அடிப்படையில் சொல்லியிருக்குன்னு சொன்னால் அஞ்ஞானிகளினுடைய அடிப்படையில் பிராரப்த கர்மம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஞானியின் அடிப்படையில் பிராரப்த கர்மம் இருக்குதுன்னு சொல்லலை. இவர் அந்த ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்குன்னு சொல்ல தான் நான் நிராகரணம் பண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார். சாஸ்திரத்தில் ஞானிக்கு பிராரப்த கர்மம் உண்டுன்னு சில இடத்துல கூறப்பட்டிருக்கு. இந்த கருத்தை நீக்குகிறேன்னு சொல்லி 90வது ஸ்லோகத்தில் பிரதிஜை பண்ணினார். பிறகு 91லேருந்து ஆரம்பித்தார். அதாவது தத்துவ ஞானம் தோன்றியதற்கு பிறகு ஞானிக்கு பிராரப்தம் கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த தேகம் ஸ்தூல தேகமாக இருக்கட்டும் சூக்ஷ்ம தேகமாக இருக்கட்டும், இந்த பிறப்பே அஞ்ஞானத்தினால் தோன்றியது, பிராரப்த கர்மத்தினால் தோன்றியதுன்னு நாம் சொல்கிறோம். இந்த உடம்பு பிறந்தது இப்போ உள்ள பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மத்திலிருந்து வெளிப்பட்ட கர்மம் பிராரப்த கர்மம். இந்த தேகம் முதலிய கரணங்களே இல்லைன்னு இவன் நிராகரணம் பண்ண பிறகு பிராரப்தம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? தேகம் வந்தது பிராரப்த கர்மத்தினாலேன்னா, தேகமே இல்லைன்னா பிராரப்த கர்மத்தை எப்படி சொல்ல முடியும்? அதற்கு உதாரணம், சொப்பனத்தில் எப்படி விழித்து கொண்டவனுக்கு சொப்பனம் எப்படி பொய்யோ அதுபோல் ஞானம் வந்தவனுக்கு இந்த உடல் எல்லாம் பொய்யாக இருக்கிறது அப்படிங்கிறது 91ல் நம்ம பார்த்தோம். அதுக்கு விளக்கமெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். பிறகு 92ல் அந்த பிராரப்த கர்மத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னால், லட்சணம் சொன்னார். பிராரப்தம் என்பது நாம் ஏற்கனவே செய்த வினையினுடைய வெளிப்பாடு அப்படின்னார்.
முன்னாடி செஞ்ச கர்ம வினைதான் பிராரப்தம். அது இப்போ வெளிப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செயலுக்கும் அந்த பிராரப்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவனுக்கு இந்த ஜென்மங்கிறதே இல்லை, எந்த ஜென்மமும் இல்லை. அப்படிங்கும்போது எப்படி இவனுக்கு பிராரப்தம் இருக்கும்? ஞானிக்கு இந்த ஜென்மமுமே இல்லை, வேறு எந்த ஜென்மமுமே இல்லை. அப்போ ஜென்மமே இல்லைங்கும்போது பிராரப்தம் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது 92 பார்த்தோம். 93 அதே தான் கனவு உதாரணத்தை மீண்டும் சொல்லி, கனவில் தோன்றிய உடம்பு எப்படி கற்பனையோ அதை போலத்தான் இந்த ஸ்தூல சரீரமும் ஏற்றி வைக்கப்பட்டது. எதெல்லாம் பொய்யா ஏற்றி வைக்கப்பட்டிருக்கோ அதுக்கெல்லாம் பிறப்பு சொல்ல முடியாது, டேட்டா பெர்த்து சொல்ல முடியாது. ஏற்றி வைக்கப்பட்ட எதற்குமே டேட்டா பெர்த்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பொழுது இந்த உடம்பு ஏற்றி வைக்கப்பட்டதுங்கிற ஞானம் இவனுக்கு வந்ததுனால அது தோன்றவே இல்லைன்ட்டு போயிடுவான். ஆனால் உடம்பு எதில் வருதுன்னு சொல்கிறான்? பிராரப்த கர்மத்தினால வருதுன்னு சொல்கிறான். உடம்பே தோன்றலைன்னா பிராரப்தம் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு 94, 95, 96 போன கிளாஸில் சொன்னேன். இங்கே பிரபஞ்சத்திற்கு மூல காரணம் சொன்னார், அஞ்ஞானமும் மூல காரணம் சொன்னார். இங்கே காரண நாசே காரிய நாசம்ங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இந்த பிராரப்த கர்மம் இல்லைங்கிறதுக்கு காரண நாசே காரிய நாசம், காரணத்தை நாசம் பண்ணிட்டா காரிய நாசம். அதற்கு உதாரணம் பானை மண்ணு சொன்னார். அதாவது பானைக்கு மூல காரணம் மண், அதுபோல பிரபஞ்சத்திற்கு மூல காரணம் அஞ்ஞானமும் அப்படின்னு அந்த சேர்த்து சொன்னார். அங்கே ஏன்னு சொல்லணும்னா, நம்ம பிரபஞ்சத்துக்கு மூல காரணம் பிரம்மன்னு சொல்லுவோம். பிரபஞ்சத்துக்கு மூல காரணம் பிரம்மன்னு சொல்லுவோம். பிரம்மன் மட்டும் காரணம் அல்ல, அஞ்ஞானமும் காரணம், மாயையும் ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம். மாயைங்கிறது அறியாமை தான். பானைக்கு மண் காரணம், அதுபோல பிரபஞ்சத்திற்கு அஞ்ஞானமும், அந்த சேர்த்து அஞ்ஞானமும் காரணம்னு அப்போ இன்னொரு காரணம் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அஞ்ஞானம்ங்கிற உபாதான காரணத்தை அழிச்சாச்சுன்னு சொன்னால் அது காரியம். அந்த உபாதான அந்த காரணத்தை அழிக்கும் பொழுது காரியமும் அழிஞ்சு போயிடும். நம்ம உதாரணம் பார்த்தோம். பேப்பர் இருக்குது, புஸ்தகம் பேப்பர் தான் புஸ்தகத்துக்கு காரணம்னா அந்த காரணமான பேப்பரவே எரிச்சிட்டா புஸ்தகம் எரிஞ்சு போயிடும். நூல் தான் துணிக்கு காரணம், நூலை நீக்கியாச்சுன்னு சொன்னால் புஸ்தகம் துணியே அழிஞ்சு போயிடும். அப்போ காரணத்தை நாசம் பண்ணால் காரியம் நாசமாகுதுன்னா பிரம்மத்தை அப்போ நாசம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். இங்கே பிரம்மத்தை அடிப்படையில் சொல்லலை. அவர் அஞ்ஞானம் நாசமடையும் பொழுது பிரபஞ்சம் அழிந்துவிடும், பிரபஞ்சம் இல்லாமல் போய்விடும். அதுக்கு விளக்காசிரியர்கள் சொன்ன உதாரணம் என்னென்னா, மண் உருண்டை அப்படின்னு சொன்னாங்க. மண் இருக்குது, அந்த மண்ணை பானை செய்யும்போது அப்படியே செய்ய முடியாது. அப்போ உருண்டையாக அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அதை பக்குவம் பண்ணுறது. அந்த உருண்டையாக்கி தண்ணியாக வைக்கிற வடிவம் மாயை என்ற அஞ்ஞானம். அதிலிருந்து விதவிதமான நாமரூபங்கள் வருது. ஒரு நாமரூபத்திலிருந்து பலவிதமான நாமரூபங்கள். உருண்டை அழியுது, உருண்டைங்கிறது அஞ்ஞானம். மண் உருண்டைங்கிறது பார்த்தீங்களா, அது அஞ்ஞானம். மண்ணுங்கிறது பிரம்மன், மண் உருண்டை மாயை அல்லது மாயையாகிய அறியாமை. அப்போ அந்த மாயையாகிய அறியாமை நீங்கும் பொழுது எல்லாம் அழிந்து விடுகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பார்த்தோம். நம்ம 94 அது சொன்னார். பிறகு அறியாமையை நீக்கிவிட்டால் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற கருத்து. 95 எவ்விதம் கயிற்றை புரிந்து கொள்ளாமல் அறியாமையினால் பாம்பை கிரகித்துக் கொள்கின்றானோ அதுபோல சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் மூடத்தனத்தினால் உலகத்தை பார்க்கிறான். 95 இதுவும் போன கிளாஸில் பார்த்தோம். இங்கே என்னன்னு சொன்னால், அங்கே காரண நாசே காரிய நாசேன்னு பார்த்தோம். காரணம் அழியும் பொழுது காரியம் அழியும். காரணமான அஞ்ஞானம் அழியும் பொழுது காரியமாகிய இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இல்லாமல் போகிறது. பிரபஞ்சமே இல்லைன்னா அவனுக்கு பிறப்பே ஏது, பிறப்பே இல்லைன்னா பிராரப்த கர்மம் ஏது அப்படிங்கிறது பார்த்தோம். இங்கே அறியாமைக்கு உதாரணம் கயிறு பாம்பை சொல்கிறார். அதில் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. அதாவது கயிற்றை பற்றிய அறியாமையினால் இவன் பாம்பை பார்க்கின்றான்.
பாம்பு பொய் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அங்கே கயிறுன்னு ஒன்று உண்மையாக இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னார். பாம்பு அறியாமையினால் மூடத்தனத்தினால கயிற்றை பாம்பாக பார்க்குறான். அது மாதிரி இந்த உலகத்தை என்ன பண்ணுறான், சத்தியமான இந்த பிரபஞ்சத்தை பிரமத்தை உலகமாக பார்க்குறான். பாம்பு பொய் என்று அறிந்தால் மட்டும் போதாது, அங்கு ஆதாரமான தத்துவம் ஒன்று இருக்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும். ஏன்னு சொன்னால் அதில் ஒரு பண்பு பார்த்தோம். இந்த உலகம் பொய், உலகம் மித்தியா, எல்லாமே ஒரு காட்சி தோற்றம்னு சொன்னால் எல்லாமே பொய் தானே, இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போவோம், எப்படி நடந்தால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதனால் என்ன சொன்ன, அதுக்கு ஆதாரம் என்ன, உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பொய்யை தெரிந்தால் மட்டும் பத்தாது, பொய் என்று தெரிந்தால் மட்டும் பத்தாது, எது உண்மை என்றும் தெரிய வேண்டும். அதனால் என்ன சொன்னார்னா, அந்த சத்தியம் பிரம்மன் இருக்கிறது என்பதையும் அறியப்பட வேண்டும் அப்படின்னார். அப்படி இல்லைன்னு சொன்னால் தவறான இது வந்துடும். இன்னொன்று நம்ம இன்னொரு கருத்தும் பார்த்தோம், பொய்யா இருந்தால் கூட எல்லாமே பொய் தான், இந்த உடலும் பொய் தான், இந்த கிளாஸே பொய் தான். அந்த பொய்யையும் கூட முறையாக கையாளணும். முறையாக கையாண்டால் தான் அந்த உண்மையை போய் அறிய முடியும் அப்படிங்கிற கருத்தை விளக்கமெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதில். அது பார்த்தோம். பிறகு 96 இனி பார்க்கணும். இந்த 3 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த 95 96 அதே அந்த கயிற்று பாம்பு உதாரணத்தின் மூலமாக இருக்கிறதுனால 96 அதோட சேர்ந்து பார்த்தா தான் கரெக்டாக அதனுடைய இது புரியும். 96 பார்க்கலாம். இந்த 96ஆவது ஸ்லோகம் படிச்சிட்டோம். அதாவது சென்ற ஸ்லோகத்தில் கயிறு பாம்பு, கயிற்றை அறியாததால் நாம் என்ன செஞ்சோம், பாம்பாக பார்த்துட்டோம். அப்போ பாம்பை பார்க்கும்போது அதே மாதிரி இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிறது, பிராரப்த கர்மம் இருக்குது அப்படிங்கிறது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் இருக்குங்கிறது அறியாமையினால் பிராரப்த கர்மம் இருக்குது, சம்சாரம் இருக்குதுன்னு நினைக்கிறோம், கயிற்றை பாம்பாக பார்க்கறதுனால. இங்கே அறியாமையை நீக்கி பார்க்க வேண்டும். அறியாமையை நீக்குவதற்கு என்ன வேண்டும் சொல்கிறார், அறிவு தான் வேண்டும். அறிவு வந்தாச்சுன்னு சொன்னால், அறியாமல் நீங்கிறதுக்கு என்ன வேணும், அறிவு வேணும். அறிவு வந்தால் உலகம், இந்த சம்சாரம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் சென்றுவிடும். அறியாமையால் ஏற்பட்ட பாம்பை அறிவினால் தான் விரட்ட முடியும், கம்பை எடுத்து விரட்ட முடியாது. கயிற்றின் தன்மையை புரிந்து கொள்ளும் போது பாம்பினுடைய உடலானது அங்கு இருக்காது. கயிற்றை புரிஞ்சுக்கிட்டால் பாம்பு இருக்குமா, இருக்காது. அது மாதிரி இந்த அறியாமையை நீக்கி அறிவு வந்துருச்சுன்னு சொன்னால் அறியாமையால் ஏற்பட்ட இந்த உலகம் நிற்காது. அறியாமையினால் ஏற்பட்ட பாம்பை கம்பை எடுத்து விரட்ட முடியாது. ஒரு ரூம் பார்த்துருக்கோம், கைத்த பாம்பாக பார்த்தாச்சுன்னு சொன்னால் உண்மையான பாம்பாக இருந்தால் கம்பெடுத்து விரட்டலாம். பொய்யான பாம்பை கம்பெடுத்து விரட்ட முடியுமா, கம்பெடுத்து விரட்டலாம் பிரயோஜனம் இல்லை. லைட் அடித்து பார்த்து என்ன உண்மை இருக்குன்னு சொல்லி அறிவு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அதுபோல் அறியாமையால் ஏற்பட்ட பிரபஞ்சத்தை அறிவினால் தான் நீக்க வேண்டும். அதை முதல் வரியில் சொல்கிறார். ரஜ்ஜு ரூபே பரிஜ்ஞாதே. ரஜ்ஜு ரூபே பரிஜ்ஞாதேன்னா கயிற்றின் தன்மையை புரிந்து கொள்ளும் போது சர்ப்பகண்டம் ந திஷ்டதி, பாம்பின் உடலானது அங்கு நிற்காது. ரஜ்ஜு ரூபே கயிற்றின் தன்மையை, பரிஜ்ஞாதே புரிந்து கொள்ளும் பொழுது, சர்ப்பகண்டம் பாம்பின் உடலானது ந திஷ்டதி அங்கே பார்க்க முடியாது, பாம்பை அங்கே பார்க்க முடியாது, அங்கே நிற்காது. அதே போலத்தான் இந்த உலகமும். அதை 2வது வரியில் சொல்கிறார். அதிஷ்டானே ததாஜ்ஞாதே, அதுபோல ததா அதுபோல அதிஷ்டானே ஆதாரமான தத்துவம் ஞாதே அறியப்படும் போது பிரபஞ்ச சூன்யதாம் கதக, பிரபஞ்சம் இல்லாமையை அடைந்து விடுகின்றது. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நம்மளுடைய காட்சியில் இருந்தாலும் அறிவில் அது இல்லாததாக ஆகிறது. எப்படி பொய்யான பாம்பு உண்மையான அறிவு வந்தவுடன் காட்சியிலும் நீங்குகிறது, அறிவிலும் நீங்குகிறது. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது. பாம்பு கயிற்றுல பாம்பை பார்க்கும் பொழுது அறிவு வந்த உடனே அறிவில் இருந்த பாம்பும் போயிடும், காட்சியில் இருந்த பாம்பு இருக்குமா, இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் அப்படி இல்லை. இங்கே எப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் காட்சியில் நீங்காது, காட்சியில் இருந்துக்கிட்டே இருக்கும், அறிவில் சென்று விடும். அதுக்கு நம்ம இன்னொரு உதாரணம் சொல்லுவோம்.
காட்சியில் இருக்கும் பாதிக்காது. காணல் நீர் உதாரணம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கேள்வி வரும் பொழுது காணல் நீரை சொல்லிடுவாங்க. காணல் நீர் வந்து காட்சியில் பொய், பார்க்க உண்மை. அது காணல் நீர் தெரிஞ்ச பிறகு காட்சியில் இருக்கும், ஆனால் அறிவில் பொய்ன்னு போயிடும். அது இப்படி சொல்லும்போது அந்த உதாரணம் எடுத்துக்கிடுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பொய்யான பாம்பு ஆனால் உண்மையான கயிற்றை அறிய உதவுகிறது. பொய்யான பாம்பு உண்மையான கயிற்றை அறிவுது. அதுபோல் இந்த பொய்யான பிரபஞ்சத்தின் மூலமாகத்தான் உண்மையான பிரம்மத்தையும் அறிய முடியும் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது. அறிய உதவுது. இந்த உடம்பும் பொய், மனசும் பொய், பிரபஞ்சமும் பொய்ன்னா அந்த பொய்யில் இருந்துக்கிட்டு தானே உண்மையான பிரம்மத்தை அறியணும். அதற்கு ஆதாரமான பிரம்மத்தை அது இல்லாமல் அறிய முடியாதே. அதனால் உண்மையை உணர்வதற்கு இந்த உலகம் உதவி இருக்கு. அதனால் நம்ம நன்றி விசுவாசத்தோட இந்த உலகம் இருந்துட்டு போட்டுமே. ஏன்னா இதை வச்சுத்தானே நான் பொய்யை வச்சுத்தானே உண்மையை கண்டுபிடிச்சேன். அதனால் பொய் இருக்கட்டெலாம் சொல்லக்கூடாது. அது காட்சியில் இருந்தாலும் அறிவில் நீக்கப்பட வேண்டும். பிறகு என்ன பண்ணுவோம்னா பிரம்மனாக பார்ப்போம். அப்படி இல்லாட்டி ஈஸ்வரனாக பார்க்க ஆரம்பித்து விடுவோம். ஏன்னா மாயையோடு பிரம்மன் சேரும் பொழுது ஈஸ்வர தத்துவம் வருது. ஒன்று பிரம்மனாக பார்ப்போம், இல்லாட்டி ஈஸ்வரனாக பார்ப்போம். பொய்யான தத்துவம் நம்மளுக்கு வழிகாட்டுங்கிறதுக்காக கூட வச்சுக்கிறது, அதவே வந்து உண்மை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வழிகாட்டுறாரு. ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நானும் அங்கே அந்த சைடு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கூடயே வர்றாரு. வந்து வழிகாட்டி இதேங்க பாதைன்னு சொல்லிட்டாருன்னா, நான் இது வரைக்கும் வழிகாட்டினேன், நான் உங்களோட இருந்துக்கிறேன்னா என்ன சொல்லுவோம்? விடுவோம்மா, நீங்கள் போகிறதே நல்லதும்பா. அவர் நம்மளுக்கு உதவி பண்ணாதுங்கிறதுக்காக அதை நீக்கிடுவோம். இதில் கூட சொல்லுவாங்க, இந்த முக்குணத்துக்கு அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. 3 திருடர்கள் உதாரணம் சொல்லும் பொழுது, தமோகுண திருடன் காட்டில் வந்து ஒருத்தனை பிடிச்சி கட்டி போட்டு கொல்ல போவான், வரத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு. ரஜகுண திருடன் எதுக்கு அவன்கிட்ட பொருளை எடுத்தாச்சுல அவுத்து விட்டுருவோம்பான். சத்துவ குண திருடன் என்ன பண்ணுவான்னா, அவனை கூப்பிட்டு போய் எதுக்கு பணத்தை எடுத்தாச்சு, காட்டில் கொண்டு போய் வெளியே நான் அவுட்டில் விட்டு வந்துடும் சொல்லி காட்டை கொண்டு போய் எந்த இருக்குப்பா அதான் ஊர் போய்க்கன்னு சொல்லி விட்டுருவான். அதுக்காக சத்துவ குண திருடனும் வீட்டுக்கு கூட வர முடியாது. கூட வர முடியுமா? வழியை காமிச்சிட்டு விட்டுருவான். அது மாதிரி இந்த உலகம் பொய்யானது வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம உண்மைன்னு நினைக்கிறது அதை வச்சுக்கிடுவோம். உண்மையாக இருக்கட்டும்ங்கிறது கூடாது, அது வந்து போயிடணும் அப்படிங்கிறார். அதுதான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அதாவது உதாரணம் பார்த்தோம். கயிற்றை பார்க்கும் பொழுது பாம்பு போகிறது மாதிரி நேற்று அன்னைக்கு கடைசியாக சொன்னேன். கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானன்னு ஒரு உதாரணம். இது வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஊரில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. கிராமங்கள் எல்லாம் நாயை கள்ளக்கொண்டி எறும்புன்னு இன்னும் பழக்கறிஞ்சா என்னன்னு தெரியல. அப்படி கிடையாது. ஒரு வீட்டில் வந்து வெளியே நாய்க்கு கட்டி கிடக்கிற மாதிரி ஒருத்தர் நினைக்கிறாரு. ஓனர் வந்து ஏன் வெளியவே நிற்கிற, நாய் இருக்குது அப்படிங்கிறாரு. அது நாய் இல்லை, கல்லில் செஞ்சதுங்கிறாரு அவர். அது படுத்து கிடக்கிற மாதிரி அப்படி கல்லில் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா அவருக்கு நாய் கல்லுன்னு தெரிஞ்ச பிறகு நாய் ஓடி போயிடுது. நாயின்னு தெரிஞ்சால் கல் இருக்காது. அது மாதிரி பாம்புன்னு தெரிஞ்ச பிறகு கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு பாம்பு இருக்கிறது இல்லை. அது மாதிரி இந்த உலகம் பிரம்மன் அல்லது ஈஸ்வர சொரூபம் தெரிஞ்ச பிறகு உலகம் அறிவில் இருக்காது. அது 2 உதாரணம் ஏற்கனவே திருமந்திரத்தில் இருக்குது. என்ன இருக்குது? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூரம். வெளி பிரபஞ்சத்துக்கு சொல்லும்போது யானையையும் மரத்தையும் சொல்கிறார். நம்ம இங்கே கூட இந்த தேனி ஆனந்தத்தில் ஒரு யானை கட்டி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் யானை மாதிரி இருக்கும். பார்த்தா அசல் யானைன்னு தெரிஞ்சிடும். அது பொம்மை யானை. அப்படியே வால் ஆட்டிக்கிட்டு இருக்கும், தும்பிக்கை ஆட்டிக்கிட்டு இருக்கும். குழந்தைகள்லாம் உண்மையினே நினச்சிடும். அப்போ யானையாக பார்க்கும்போது மரங்கிறது தெரிகிறது இல்லை. மரத்தை மறைத்தது மாமத யானை. அப்போ யானையாக பார்க்கும்போது மரம் தெரிகிறது இல்லை. பிறகு மரத்தில் மறைந்தது மாமத யானை. அப்போ மரம்னு தெரிஞ்ச பிறகு மாமத யானை மரத்தில் ஓடி போயிடுச்சு, மரம் மட்டும்தான் தெரியுது. அது மாதிரி பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பரபிரம்மத்தை மறைத்திருக்கு. பிறகு அறிவு வந்த பிறகு பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதே தான் அப்படியே உடம்புக்கு சொல்வார். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், தன்னில் பிறகு பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன்னதி கரணம், பிறகு தன்னில் மறைந்தது தன்னதி கரணங்களே. இந்த உடம்புக்கு சொல்லும்போது தங்கத்தை மறைச்சது நகை, பிறகு நகை தங்கத்தில் மறைஞ்சு போச்சு. நான் தங்கமாக பார்க்கும்போது நகை இல்லாமல் போயிடுச்சு.
அதே மாதிரி இந்த உடம்பு, இந்திரியங்கள், கரணங்கள் நினைக்கும் போது தன்னுடைய சொரூபம் மறைஞ்சு போச்சு. தன்னுடைய சொரூபம் தெத்திற்குள்ள அது மறைஞ்சிருச்சுன்னா சொரூபம் மட்டும் இருக்கும். அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் அறிவினால் பொய் என்று தெரிந்த பிறகு எப்படி பிராரப்தம் இருக்கும்? சங்கரர் பிராரப்த கர்மம் இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லைன்னு சொல்கிற நிரூபணம் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த உலகம் இல்லைன்னு நிரூபணம் பண்ணுறார். பிராரப்த கர்மம் இல்லைன்னு நிரூபணம் பண்ண வந்த சங்கரர் இந்த உலகம் இல்லைன்னு நிரூபணம் பண்ணார். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தினால தான் நம்ம பிராரப்த கர்மம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை அடுத்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்த போகிறார். அதாவது பஞ்சதசியில் 6வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் வருது, 217. அதாவது அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளாதவனுக்கு ஜீவன் முக்தி ஏது, விதேக முக்தி ஏதுன்னு வருது. அப்போ அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை புரிந்துக்கிட்டால் ஜீவன் முக்தி கிடைக்கும். அப்போ இல்லாட்டி ஜீவன் முக்தி இல்லைன்ட்டார். சுகம் ஏதுங்கிறார், ஜீவன் முக்தி ஏது, இங்கே சுகம் ஏதுங்கிறார். அப்போ அதை புரியாத வரைக்கும் சுகம் இல்லை. சுகம் இல்லைன்னா பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறான். புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அவனுக்கு சுகம் வருது, ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தின்னு என்ன? இந்த சம்சாரத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்கான். அப்போ அந்த தத்துவம் புரியும் பொழுது பிராரப்த கர்மம் சென்று விடுகிறது. பிறகு பிறந்த பிறகு மீண்டும் பிறக்கிறது இல்லை. பிறக்கிறதுக்கு பிராரப்த கர்மம் வேணும், அதுவும் பிறக்கிறது இல்லை. அதை அந்த ஸ்லோகத்தில் அங்கே சொல்வார். அதை இங்கே என்ன சொல்கிறாங்க, உலகமே இல்லைங்கும் போது எப்படி நீங்கள் பிராரப்த கர்மம் இல்லைன்ட்டு வந்துட்டு உலகம் இல்லைன்னு நிரூபணம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அந்த கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் அவர் தெளிவுபடுத்துகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ரஜ்ஜு ரூபே பரிஜ்ஞாதே. ரஜ்ஜு ரூபே கயிற்றின் தன்மையை பரிஜ்ஞாதே முழுமையாக புரிந்து கொள்ளும் போது, கயிற்றின் தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ளும் போது, சர்ப்பகண்டம் பாம்பின் உடலானது ந திஷ்டதி அங்கு நிற்காது. முதல் வரியில் கயிற்றின் தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ளும் போது பாம்பின் உடலானது அங்கு நிற்காது. ததா அதிஷ்டானே ததா ஞாதேன் இருக்கு. ததான்னா அவ்விதத்தில், அதை போலவே அதிஷ்டானே ஞாதே அதிஷ்டானமான அதிஷ்டானத்தை அல்லது ஆதார தத்துவத்தை அறியும் பொழுது பிரபஞ்சக பிரபஞ்சமானது சூன்யதாம் கதக இல்லாமையை அடைகிறது. இந்த பிரபஞ்சமே இல்லாமை போகிறது. இங்கே பிராரப்த கர்மம் இல்லைங்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, அறிவு வந்தால் இந்த பிரபஞ்சமே உலகமே உலகமே இல்லாட்டி உடலும் இல்லை, பிறகு எதுவுமே இல்லைங்கும்போது பிராரப்தி அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து 97வது ஸ்லோகம் பார்க்கலாம். தேகஸ்யாபி பிரபஞ்சத்வாத் பிராரப்தாவஸ்திதி குதகம் அஜ்ஞானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் பக்தி வைஸ்ருதிஹீம். தேகஸ்யாபி பிரபஞ்சத்வாத் பிராரப்தாவஸ்திதி குதகம் அஜ்ஞானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் பக்தி வைஸ்ருதிஹீம். இந்த தேகமும் பிரபஞ்சம் இல்லைன்னு நிரூபிக்கிறார். ஏன் நிரூபிக்கிறார்னு சொன்னால், இந்த பிரபஞ்சம் இந்த உடம்பு எதனால் வந்துச்சு? பிராரப்தத்தினால வந்துச்சு. இந்த பிரபஞ்சம் இல்லைன்னு சொன்னால் இந்த உடம்பு இருக்குமா? இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சு? பிரபஞ்சத்துலேருந்து வந்துருச்சு. இப்போ உடம்பே இல்லைங்கும்போது பிராரப்தம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்காக சொல்கிறார். பிறகு அஞ்ஞானத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்காகத்தான், அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காகத்தான் இந்த உடலுக்கு பிராரப்தம் இருக்கிறது என்று சுருதியில் சொல்லப்பட்டுள்ளதுங்கிற கருத்தை சொல்கிறார். சுருதியில் சொல்லியிருக்கு சில இடங்களில் பிராரப்தமே முழுசாக இல்லைன்னு சொல்லியிருக்கு. சில இடங்களில் இந்த உடலுக்கு பிராரப்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அது யாருக்காக சொல்லியிருக்குன்னு சொன்னால், அஞ்ஞானிகளுக்கு அவர்கள் சில கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணுக்காக சொல்லியிருக்குன்னு சொல்கிறார். அதனால் முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா, தேகஸ்ய அபி பிரபஞ்சத்வாத், அங்கே பிரபஞ்சம் இல்லைன்னு நிரூபணம் பண்ணார். ஏன் பிரபஞ்சத்தை சொன்னாருங்கிறதுக்கு இங்கே காரணம் சொல்கிறார். இந்த உடலும் கூட பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம்.
பிரபஞ்சத்தை சேர்ந்ததே என்ற காரணத்தினால், பிரபஞ்சத்வாத், பிரபஞ்சத்தின் ஒரு காரணமாக இருப்பதால். இந்த உடல் எதிலிருந்து ஒரு அங்கம்? பஞ்சபூதத்தில் ஒரு அங்கம். பஞ்சபூதம் பிரபஞ்சம், அதை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதனுடைய அங்கமாக இந்த உடலானது இருக்கிறது. எப்பயுமே விவேகானந்தரன் சொல்வார், அண்டத்தில் உள்ளது தான் இந்த பிண்டத்திலும் உள்ளது. இந்த பிண்டத்தை அறிஞ்சா அண்டத்தை அறிஞ்சது மாதிரி அப்படிம்பார். அப்படின்னா இந்த அண்டம் நீக்கப்படும் பொழுது, இந்த பிரபஞ்சம் நீக்கப்படும் பொழுது, இந்த பிண்டமும் நீக்கப்படுகின்றது. உலகமே பொய், உடலும் பொய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு மரண பயம் இருக்கக்கூடாது. ஞானிக்கு மரண பயம் இருக்கக்கூடாது. அப்படி தான் இருப்பான். இப்போ வேணால் ஐ ஆம் ரெடி, என்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீ எப்போ வேணாலும் வா, கூப்பிட்டு போ, நான் தயாராக இருக்கேன். மற்றவங்க என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும், வயசான 100 வயசு முடியாமல் இருக்கிறோட என்ன பண்ணார், இந்த உடம்பை காப்பாற்றி எப்படியாவது பிழைக்க வைங்கன்னு சொல்லுவார். ஞானி அப்படி சொல்ல மாட்டான். இருக்கிறது வரைக்கும் இருக்கும், எப்போ கூப்பிட்றே கூப்பிட்டுக்க, நான் தயாராக இருக்கேன்னு இருப்பான். ஏன்னா எல்லாமே பொய்யுங்கும்போது அந்த மரண பயமே இருக்காது. மரணம் ஸ்தூல உடலுக்கு வருது, மானவமான எதுக்கு வருது, சூக்ஷ்ம உடலுக்கு வருது. மரணம் இந்த ஸ்தூல உடலுக்கு வருது. அர்ஜுனன் எதுக்கு துக்கப்பட்டான், இந்த ஸ்தூல உடல் அழிஞ்சிருமேன்னு துக்கப்பட்டான். அவர் அழியாதுன்னு உபதேசம் பண்ண. ஸ்தூல உடல் அழியத்தையும் செய்யும்னார். ஸ்தூல உடல்னால் கட்டாயம் அழிஞ்சதே ஆகும், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய, அனாத்மானா அழிஞ்சதே ஆகும்னார். அப்போ இவனுக்கு ஞானிக்கு இது அனித்தியம் தெரிஞ்சதுனால அது கவலைப்பட மாட்டான். உடல் மனம் இல்லை என்று சொல்லும் பொழுது பிராரப்தமும் இல்லை. அது அடுத்த வேலை சொல்கிறார். பிராரப்தக அவஸ்திதிகி குதக. அப்படி இந்த பிரபஞ்சமே இல்லை என்பும் பொழுது உடலும் இல்லை. உடலே இல்லாதவனுக்கு பிராரப்தக, பிராரப்தம் என்பது அவஸ்திதிகி குதக, எப்படி இருக்க முடியும்? குதகன்னா எப்படி, அவஸ்திதக இருக்க முடியும். இந்த பிராரப்த கர்மம் என்பது எப்படி இருக்க முடியும்? ஞானிக்கு உடலும் பொய் என்பதால் பிராரப்தமும் பொய். இந்த பிராரப்தம் சுகதுக்க அனுபவத்தை கட்டாயம் கொடுக்கணும். பிராரப்தம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அவனுக்கு அது மனித ஜென்மமாக இருந்தால் பாதி சுகம் இருக்கும், பாதி துக்கம் இருக்கும். இது இல்லாமல் போகவே போகாது. ஞானியை பொறுத்தவரையில் மேலோட்டமாக உடல் ரீதியாக சில கஷ்டங்கள் இருக்கும், ஆழ் மனசில் அவனுக்கு அந்த துக்கம் இருக்காது. மேலோட்டமாக சிலதெல்லாம் இருக்கும் பார்த்தா, அது ரொம்ப போட்டு அது அப்படியே உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் வேலை பண்ணாது அப்படிங்கிறார். அது அந்த கர்ம வினையை செய்வதில்லை. ஒருத்தர் நம்மளை திட்டம் போட்டு திட்டுறாரு, திட்டம் போட்டு எப்படியாவது நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு திட்டுறாரு. மேலோட்டமாக சில நேரம் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவான், அது நம்மளை பாதிக்கக்கூடாது. அந்த வார்த்தை சாதாரணமாக மன கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் இவருக்கு என்ன சொன்னால், அந்த வார்த்தை துக்கம் என்ற பலனை கொடுக்காது. சில பேர் சொல்லுவாங்க, திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல் அவன் அப்படிம்பாங்க. நீ திட்ட திட்ட நான் திண்டுக்கல், வைய வைய வைரக்கல் அப்படிம்பாங்க. ஒருத்தர் சொன்னார், என்னப்பா இவனை இவ்வளோ தூரம் திட்டிக்கிட்டு இருக்கான், ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு பேசாமே இருக்க அப்படின்னு கேட்டாரான். அவன் என்னை திட்டவே முடியாது அப்படின்னாரான். எப்படிப்பா சொல்கிற? அவன் இந்த திட்டினா அவன் பஞ்சபூதத்தை திட்டணும். ஏன்னா அந்த உடம்பு பஞ்சபூதம், மனசு பஞ்சபூதம். ஒருவேளை ஆத்மாவை திட்டுறான்னு வச்சுக்கிறோமே, ஏன் ஆத்மா அவன் ஆத்மா ஒரே ஆத்மா, அப்போ அவனே அவன் திட்டிக்கிறான் அப்படிங்கிறாரு. அப்போ அவனே அவன் திட்டிக்கிறான், அதனால் நான் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொரு விஷயம் இருக்குது, ஞானம் வர்றது வரைக்கும் அந்த இது பாதிக்கும். தன்னுடைய சுரூபம் தெரிஞ்சு இதில் பின்னாடி வரப்போகுது. முக்கியமாக ஞானம் வந்தாலும் கூட அந்த பாதிப்பு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதற்காக நீ ஒரு 15 விதமான சாதனைகளை பண்ணி அந்த ஞான நிஷ்டைக்கு கொண்டு வரணுங்கிறது இந்த அபரோக்ஷனுபதியில் ஒரு முக்கியமான டாபிக். 15 சாதனைகள் சொல்லப்படுறார், பின்னாடி வரும், 100வது ஸ்லோகத்திலேருந்து வரும். அப்போ இந்த பாதிப்பு ஞானம் வந்தால் மேலோட்டமாக இருக்கும், ஆழமாக இருக்காது. ஞான நிஷ்டை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது முழுசாக நீங்கிடும். ஒரு சின்மயானந்தர் ஒரு இது சொல்லியிருந்தார், ஞானம் வந்த பிறகு வர்ற பாதிப்பு அவனுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு. நம்மதுலேயும் ஒரு கர்ண உதாரணம் ஒன்று இருக்குது. அது 2 உதாரணத்தை பார்த்தா தெரியும். அதாவது ஒருத்தன் ஒரு தெருவில், ஒரு ஊரில், நகரத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் போய் பிச்சை எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வைவாங்க, இவன் தொல்லை தாங்க முடியலப்பா, எப்போ பார்த்தாலும் அதை கொடுங்க இதை கொடுங்க, சாப்பாடு கொடுங்கங்கிறான், காசு கொடுங்கங்கிறான், எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க.
நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துட்டாரேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே பிச்சை எடுத்தேன். ஊரில் இருப்பான், இப்போ சாப்பிடுவான், இப்போ தூங்குவான், எல்லா பேரும் ஒரு கிண்டலாக பண்ணுவான், கேலி பண்ணுவானுங்க, சில நேரம் அவமதிப்பாங்க, வைவாங்க. ஒரு தடவை வந்து இந்த அரச காவலர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இவனை பார்த்துட்டே போகிறாங்க. அப்புறம் திருப்பி வந்து இவனை கட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. யார்? அவனை தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறாங்க, நீ தான் இந்த நாட்டினுடைய இளவரச ராஜா, சின்ன வயசில் காணாமல் போயிட்ட, அப்போ வாரிசு இல்லை, இந்த அங்க அடையாளங்கள்லாம் அதில் இருக்குன்னு சொல்லி இவனுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும், மச்சம் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு செக் பண்ணி இத்தனை வருஷமாக தேடினா கண்டுபிடிக்க முடியும். அவனை குளிப்பாட்டி அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி அவனை சிம்மாசனத்தில் உட்கார வச்சிடுறாங்க. அவனுக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. நல்லா ஆட்சி ஆள்றான். திடீர்னு அவனுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம அந்த ஊரில் பிச்சைக்கார வேஷத்தில் போய் பார்க்கணும்னு சொல்லி அதை எடுத்து வைக்க சொல்லியிருக்கான். அதே ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போனானா, போய் பிச்சை எடுத்தானான். பிச்சை எடுக்கும்போது எல்லாம் அதே மாதிரி வைகிறான், அதே மாதிரி கிண்டல் பண்ணுறான், அதே மாதிரி திட்டுறாங்க, காசு கொடுக்கும்போது வைகிறாங்க. இவனுக்கு அது துக்கமாக இருக்குமா? உங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற அறிவோடு அப்போ அவனுக்கு வந்து முதல்ல நான் ராஜா இல்லைன்னு தெரியும் போது அந்த திட்டுதெல்லாம் என்னாச்சு, அவனுக்கு துக்கத்தை கொடுத்துச்சு, சம்சாரத்தை கொடுத்துச்சு. அந்த பிராரப்த கர்மம் வேலை செஞ்சிச்சு. இப்போ அதே பிராரப்த கர்மா நான் யாருன்னு தெரிஞ்ச பிறகு வெளியே நடக்குது, உள்ளுக்குள்ள அவனுக்கு எப்படி இருக்கான், அவன் அப்படியே பார்த்துட்டு போயிட்டான். இதே தான் வந்து கர்ணன் உதாரணத்துலேயும் சொல்கிறது உண்டு. எப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்ணன் வந்து அவனை வந்து ராதே புத்திரன் சூத்திரன் சொல்லி எல்லாம் திட்டுவாங்க. அதுக்காகத்தான் அவனை வந்து ராஜாவை ஆக்குவாப்பில் அதனாலே துரியோதனுக்கு நன்றி கடன் படுறான் அவன். அப்படி இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ராதையின் மகன் சூத்திரன் சூத்திரபுத்திரன் சொல்லி சூதபுத்திரன் அவனை எப்போ திட்டினாலும் அவனுக்கு அப்படியே அம்புல ஈட்டில் இதயத்தில் குத்துனது மாதிரி இருக்குமா. குந்தி வந்து தன்னுடைய மகன்னு சொல்லி இவனுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு திட்டுற வார்த்தை காத்து சிரிப்பானா, தர்மனுக்கு மூத்தவன் நான், இந்த ராஜ்யத்துக்கே நான் தான் அதிபதி ஆக வேண்டியால், இவங்க என்னை திட்டுறாங்க. யாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த வார்த்தை ஒரு வார்த்தை கூட அவனுக்கு பாதிக்கலை. இது மாதிரி ஆகுங்கிறாங்க. நம்ம இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னால் நல்ல தபஸ் பண்ணி நல்ல தவ வாழ்க்கை வாழ்ந்து ஞானத்தை அடைஞ்சா உடனே நிஷ்டை ஆயிருங்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் திருப்பி இந்த அறிவு வந்தாலும் கூட சில சாதனைகள் பண்ணணும்னு சொல்லி இதே அத்தியாயத்தில் 100வது ஸ்லோகத்திலேருந்து சொல்கிறார். நீ ஞானம் வந்தாச்சு, அதுக்கு விபரீத பாவனையெல்லாம் காரணம் சொல்லுவோம், அந்த காரணம் சொல்லி பின்னாடி சொல்ல போகிறார், அங்கே நம்ம பார்ப்போம். அதனால் எத்தனையோ சாஸ்திரங்களில் பிராரப்த கர்மம் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் உடம்பின் அடிப்படையில். அஞ்ஞானிகளுக்கு அஞ்ஞானி என்ன சொல்வார், அவர் தான் ஞானம் வந்துருச்சுல, எப்படி இங்கே உயிர் வாழ்கிறாரு அந்த உடம்போட அப்படின்னா, பிராரப்த கர்மம் அழியாதுப்பா, அதனால் இருக்காருப்பா. அஞ்ஞானிகளுடைய அடிப்படையில் அந்த உடம்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது. ஏன்னா அவனுக்கு ஞானங்கிறது எது ஞானம் எது அவன் ஆத்மாவா ஆதனாத்மாவானா தெரியாது. ஏதோ ஞானம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க, பிறகு எப்படி இருக்கார், பிறகுக்கு அவர் உடம்புல நோய் வருது. அவருக்கு எதுக்கு இப்போ ராமகிருஷ்ண பரமருக்கு புத்துநோய் வந்துச்சு, ரமணருக்கு கையில் புத்துநோய் வந்துச்சு, எல்லா பெரிய ஞானிகள் நோயில் இறந்துருக்காங்க. அப்போ அவர் ஞானின்னா அவருக்கு எப்படி நோய் வரும் அப்படின்னா, பிராரப்தம் இருக்கும்பா அப்படின்னு அவன் உடலின் அடிப்படையில் பிராரப்தம் இருக்கும். அவருக்கு உடலே இல்லை ஞானியை பொறுத்தவரையில், அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அஞ்ஞானிக்காக சுருதி கூறுகிறது அப்படிங்கிறார். இந்த பிராரப்தம் முடிகிறது வரைக்கும் அஞ்ஞானி என்ன பண்ணுறான், காத்துக்கிட்டு இருக்கான், எப்படா நம்ம இதை விட்டு இந்த உடம்பு போகும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாரு, அஞ்ஞானியினுடைய அடிப்படையில் சொல்கிறேங்கிறதுக்காக அடுத்த வார்த்தை 2வது வரியில், அஞ்ஞானி ஜனபோதார்த்தம், அஞ்ஞானத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்காக உபதேசம் செய்வதற்காக, அஞ்ஞானத்தில் இருக்க மக்களுக்காக உபதேசம் செய்வதற்காக பிராரப்தம் பக்தி வை சுருதிகி. அந்த வைங்கிறது அங்கே சேர்த்துக்கிற முதல்ல வைனா மட்டுமே, அஞ்ஞானத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்கு மக்களுக்காக உபதேசம் செய்வதற்காக மட்டுமே சுருதிகி சுருதியானது பிராரப்தம் பக்தி பிராரப்தத்தை கூறுகின்றது. அறியாமையில் இருக்கின்ற மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக மட்டும், அவர்களுக்கு புரிவதற்காக ஞானிக்கும் பிராரப்தம் இருக்கு அப்படிங்கிறத சில இடங்களில் சுருதி கூறியிருக்கு. அவர்களுக்காக மட்டுமே அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்து ஒரு சுருதி சொல்ல போகிறார்,
இந்த சுருதியில் ஞானிக்கும் பிராரப்தம் இல்லைங்கிறத எந்த சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறத அது ஒரு பிரமாணம் அடுத்து காட்டப்படுறார். அதை அங்கே பார்ப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வேதாந்தத்துக்குள்ளே வந்தாலே சிருஷ்டியை பற்றி பேசுது. சிருஷ்டி எப்படி வந்துச்சு, சிருஷ்டியே இல்லைன்னு சொல்ல போகிறோம். சிருஷ்டியே இல்லைன்னு பின்னாடி சொல்ல போகிறேன். எடுத்த உடனே கிளாஸுக்கு வந்தவுடனே உலகம் போய் கிளாஸ் போய் நானும் போய் நீயும் போயின்னு எதுக்கு சார் நடத்திக்கிட்டு இருக்கேன், நாங்கள் வீட்டுக்கு புரண்டு போயிடுவீங்க எல்லோரும். வந்தவுடனே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சாஸ்திரம் வந்த உடனே இந்த உலகம் எப்படி தோன்றியது, எதிலிருந்து வந்தது, பிரம்மன் மாயை அதோட சேர்க்கிறது, மாயை பிரகிருதி, அதில் 3 குணம் இருக்குது, அப்புறம் ஆகாசம், இப்படிலாம் சிருஷ்டி தத்துவத்திலே கூறுது. எதுக்கு சொல்லுது? நம்மளுக்கு ஞானம் இல்லை. இப்போ சிருஷ்டி எப்படி உற்பத்தியாகுது என்று சொல்வதே வேதாந்த வகுப்பிலேயே அதே உபனிஷத் சொல்லுது. யாருக்காக? சொல்லி அதெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் கடைசியில் மித்தியாப்பான்னு சொல்லிடும். ஏன் இவ்வளவு சொல்லணும்? அறியாமல் இருக்கும்போது அப்படி சொல்லித்தான் கொண்டு வரணும். அவர்களுக்காக பிராரப்த கர்மம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லி வருது அப்படிங்கிறார். எடுத்தவுடன் சொல்லக்கூடாதுங்கிறது சிருஷ்டி தத்துவமே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். ஒருத்தர் புதுசாக வந்து ஒரு ஞானிகிட்டையோ எல்லாம் வந்து கேட்குறார், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுது, என் மனசு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, மனமும் ஒன்று இருந்தால் தானப்பா, மனமே இல்லை நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார்? இவருக்கு எதோ ஆகிப்போச்சுன்னு அயம் போயிடுவான். இவருக்கு எதோ ஆகிப்போச்சுன்னா மனம் அப்படி இருக்காப்பா, சரி நான் சொல்கிற வேலையெல்லாம் பண்ணு, மனசை வந்து கொஞ்சம் இப்போ டைவெர்ட் பண்ணு, இல்லை கொஞ்சம் சாமி கும்பிடு, இல்லை பிரார்த்தனை பண்ணு, கடவுள்கிட்ட வேண்டு, அப்படி சொன்னால் ஏன் மனம்னே ஒன்று இல்லையே, நீ என்ன மனசில் போய் என் மனசு வேதனைப்படுதுன்னு சொல்கிற? என் மனசு ரொம்ப அழுக்காக இருக்குது, அது மனசு அழுக்க போக்குறதுக்கு என்னன்னு சொன்னால் அதுக்கு வழியை சொல்லணும். மனசுன்னு ஒன்று இருந்தால் தானே அழுக்காகிறதுக்குன்னு சொன்னால் எப்படி இருக்குது? முதல்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி சொல்ல முடியாது. அதனால் அந்த அடிப்படையில், அறியாமையில் இருப்பவர்களின் அடிப்படையில் ஞானிக்கு பிராரப்தம் இருக்குது என்ற கருத்து அவர்களுடைய சந்தேகத்திற்காக சொல்லப்பட்டது. உலகம் இந்த சிருஷ்டி தத்துவமும் பிராரப்தம் இருக்கிறது என்ற கருத்தும் அஞ்ஞானிகளுக்காக மட்டுமே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது சுருதியினால் அப்படிங்கிறார். ஆனால் ஞான பலனை கூறும் பொழுது அதே சுருதி என்ன சொல்லுது? 3 கர்மமும் அழிந்து விடுங்குது. ஆகாமி, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா, 3 கர்மங்களும் அழிந்துவிடும் சொல்லி ஞான பலனில் அதே சுருதி சொல்லியிருக்கு. அதே சுருதி சில இடங்களில் அஞ்ஞானிகளின் அடிப்படையில் இந்த உடலின் நோக்கில் பிராரப்த கர்மம் உண்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் பிராரப்த கர்மம் இல்லை. இந்த 3 கர்மமும் அழியுது அப்படிங்கிறத அடுத்த சுருதி பிரமாணத்தோடு அடுத்த இடத்துல சொல்கிறார் அவர். ராமர் அவதாரம் தான், ஆனால் இந்த மாயையில் வந்தால் அவருக்கு மரணம் வந்துச்சா இல்லையா? கிருஷ்ணர் மரணம் அடைஞ்சாரா இல்லையா? யார் எத்தனையோ முனிவர்கள், வால்மீகியாக இருக்கட்டும், வியாசர், யார் இருந்திருக்கா? உடலின் அடிப்படையில் மரணம் அடையணும். அப்போ பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகிறாங்க. இது அஞ்ஞானியின் அடிப்படையில் சொல்லலாம். அவங்கள பொறுத்தவரை மரணம் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறாங்க? சாதாரண மக்களின் மரணத்தை போலவே அவங்களும் மரணம் அடைகிறாங்க. வெளிப்படையாக பார்த்தா ஒன்று போல தெரியும். அதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று இந்த 97வது ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு பிராரப்த கர்மமும் இல்லைங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சுருதி பிரமாணத்தோடு சொல்கிறார். உபனிஷத் பிரமாணத்தோடு அதை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். தேகஸ்ய அபி, இந்த தேகமும் பிரபஞ்சத்வாத், பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். தேகஸ்ய அபி, இந்த தேகமும் பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். பிராரப்த அவஸ்திதிகி குதக. பிராரப்தக, பிராரப்தம் என்பது அவஸ்திதக குதக, எப்படி இருக்க முடியும்? இந்த பிரபஞ்சம் இல்லைன்னு முதல் ஸ்லோகத்தில் நிரூபணம் பண்ணிட்டார். அந்த பிரபஞ்சமே இந்த உடல் வந்து அந்த பிரபஞ்சத்தின் அங்கம் என்று சொல்லும் பொழுது பிராரப்தம் எங்கிருந்து வரும்? உடல் அனுபவிப்பது தான் அது எப்படி இருக்க முடியும்? புரியுதா? முதல் ஸ்லோகத்தில் கனெக்ட் பண்ணணுத. முதல் ஸ்லோகத்தில் பிரபஞ்சம் இல்லைன்னு நிரூபணம் பண்ணிட்டார். அந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்தது இந்த உடல் என்று சொல்லும்போது இந்த உடலே இல்லை, அப்புறம் எப்படி அது பிராரப்தம் இருக்கும்? அதனால் என்ன சொல்ல? பிராரப்தக அவஸ்திதக குதம்,
எப்படி இருக்க முடியும்? ரெண்டாவது வரி, அஞ்ஞானி ஜனக, அஞ்ஞானத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்காக போதார்த்தம் உபதேசம் செய்வதற்காகத்தான் வை மட்டுமே. அந்த ரெண்டாவது வரியில் பிராரப்தம் பக்தி வைன்னு இருக்கு. வையை இங்கே சேர்த்துக்கிறணும். போதார்த்தம் வை, உபதேசம் செய்வதற்காக மட்டுமே பிராரப்தம் பக்தி சுருதிகி. சுருதின்னா சுருதியானது பிராரப்தத்தை பக்தி பேசுகின்றது. அஞ்ஞானத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்காக அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக மட்டும்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கு. உண்மையிலே அப்போ என்ன அர்த்தம்? ஞானிகளை பொறுத்தவரையில் பிராரப்தம் இல்லை. இங்கு ஞானிகளுக்கு பிராரப்தம் உண்டு என்று சொல்வது, சில சுருதிகள் சொல்வது உலகம் உடலின் அடிப்படையில், அது அஞ்ஞானிகளுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஸ்லோகத்தினுடைய கருத்து. அடுத்து 98 படிக்கலாம். ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே பகுத்வம் தன்னிஷேதார்த்தம் ஸ்ருத்யா கீதம் ச யத் ஸ்புடம் க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே பகுத்வம் தன்னிஷேதார்த்தம் ஸ்ருத்யா கீதம் ச யத் ஸ்புடம். இங்கே பிராரப்த கர்மமும் அழிகின்றது, ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இல்லாமல் போகிறது, அவனுக்கு பிராரப்த கர்மமும் இல்லை என்பதற்கு முண்டகோபனிஷத்தில் 2வது அத்தியாயம் 2வது பகுதியில் 8வது மந்திரத்தில் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அதை இங்கே கோட் பண்ணி அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய 2வது வரியை இங்கே முதல் வரியில் கொடுத்துறாரு. அந்த மந்திரத்தில் இருக்க 2வது வரியை இங்கே முதல் வரியில் கொடுக்குறார். அது என்ன மந்திரம்னு சொன்னால், பித்யதே ஹிருதய கிரந்திகி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த மந்திரத்தில் 2வது வரி க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இதில் பார்த்தீங்கன்னா முதல் வரி அப்படியே இருக்கும். க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த முண்டகோபனிஷத் மந்திரத்தில் இருக்கக்கூடிய 2வது வரி இங்கே அப்படியே கொடுத்து அதை பிரமாணமாக இங்கே சொல்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பரமாகவும் அபரமாகவும் இருக்கும் பிரம்மத்தை உணர்ந்தால், அதாவது அபரபிரம்மம் இந்த உலகமெல்லாம் இருக்குது, இது இதனுடைய தாத்பரியத்தையும் இதற்கு ஆதாரமான தத்துவத்தையும் ஒருவன் உணர்ந்தால் ஒருவனது இதய முடிச்சுக்கள் அவிழ்கின்றன, எல்லா சந்தேகங்களும் விலவுகின்றன, அவனது கர்மங்கள் அனைத்தும் அழிகின்றன. அதில் பன்மையில் சொல்லியிருக்கு. அதில் சம்ஸ்கிருதத்தில் மட்டும் ஒருமை இருமை பன்மைன்னு இருக்குது. அந்த இருமை சொல்லாமல் பன்மையில் பன்மையில் சொன்னால் இப்போ 2க்கு மேலே 3 கர்மம் தான் சொல்லணும், இல்லாட்டி 2 கர்மத்தை சொல்லியிருக்கணும். அதனால் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறார். அவனது சந்தேகங்கள் விளவுகின்றன, முடிச்சுக்கள் அழிகின்றன, அவனது கர்மங்கள் அனைத்தும் அழிகின்றன அப்படிங்கிறார். அதாவது பகுத்துவம்னு ஒரு வார்த்தை இருக்குது. பகுத்துவம் சொன்னால் அங்கே பன்மையை சொல்லுது. அதாவது இருமைக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒருமைக்கு ஒரு வார்த்தை. அங்கே 2 நம்ம என்ன சொல்லுவோம், தமிழில் ஒருமை பன்மைன்றுவோம், சமஸ்கிருதத்தில் ஒருமை இருக்குது, இருமை இருக்குது, பன்மை இருக்குது. அப்போ இருமைக்கு மேலே 2க்கு மேலே போனால் 3. அப்போ அனைத்து கர்மங்களும் அப்படி அழிங்கிறது பன்மையில் சொல்லும் பொழுது, அங்கே பன்மையான வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது 3 கர்மங்களும் அங்கு அழிகின்றன. அதை இங்கே முதல் வரியில் சங்கரர் அப்படியே எடுத்து போட்டுக்கார். ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி. இந்த ஞானி அஸ்யன்னா இந்த ஞானியினுடைய கர்மாணி அனைத்து கர்மங்களும் அழிந்து விடுகின்றன. எப்படி? தஸ்மின் பராவரே திருஷ்டே, அந்த பிரம்மத்தை அறியும் பொழுது. பராவரேன்னா பரபிரம்மத்தை, தஸ்மின் அந்த பரபிரம்மத்தை திருஷ்டே அறியும் பொழுது அனைத்து விதமான கர்மங்களும் அழிகின்றன. அடுத்ததுல பகுத்துவங்கிற வார்த்தை வருது. பிறகு அனைத்து கர்மங்களும் என்ன? 3 கர்மங்கள், சஞ்சித கர்மம், ஆகாமி கர்மம், பிராரப்த கர்மம். சஞ்சித கர்மங்கிறது மொத்த கூட்டம்,
ஆகாமிங்கிறது இப்போ செஞ்ச பாப புண்ணியம், பிராரப்தங்கிறது வெளிப்பட்ட கர்மம். இந்த 3 கர்மங்களும் அழிகின்றது. பொதுவாக பிரம்மத்தை அறிஞ்சோம்னா 2 பலன் சொல்லுவாங்க. புத்தியில் அரிப்பு போகும். புத்தியில் அரிப்பு போகும்னா சந்தேகம் போகும். அதே அவர் சொல்கிறார். நீங்கள் சயின்ஸ்லேயும் சரி, இந்த உலகத்தில் கர்மா தியரியிலையும் சரி, எந்த தியரி எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு கொஸ்டின் மார்க், அது எப்போ வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேள்வி கேட்டிங்கன்னா பதிலே சொல்ல முடியாது. புத்தியில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி. ஆனால் இந்த தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா அந்த அரிப்பு போய்விடும். இது உடனே போகும். 2 பலனில் ஒரு பலன் உடனே போகும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசை அழியும். அனைத்து ஆசைகளும் அது ஞான நிஷ்டை அடைஞ்சாத்தான் அழியும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. 2 பலனில் ஒரு பலன் போகும். ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார், ஆத்ம அனுபூதி கிடைக்காவிட்டால் சந்தேகம் நீக்காது. அது கிடைச்சாதான் எல்லா சந்தேகமும் அந்த கேள்வியே கேட்க முடியாமல் ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அது அந்த கொஸ்டினுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதனால் ஆசை அற்றவனுக்கு துயரமும் இல்லை, பிறப்பும் இல்லை. ஆசையை நீங்கிருச்சுன்னா அவனுக்கு துயரமும் இல்லை, பிறப்பும் இல்லை. பிராரப்தம்னால என்ன அர்த்தம்? துன்பத்தை அனுபவிப்பது. அவனுக்கு துயரமே இல்லைன்னா பிராரப்தம் எப்படி இருக்கும்? திருக்குறள் 2 அருமையான குறள் இருக்குது. இந்த லோகத்துலேயும் ஞானம் வந்தால் துக்கம் வராது, இறந்த பிறகும் பிறக்க மாட்டான். ஜீவன் முக்தி விதேக முக்திக்கு ஞானந்தேங்கிறதுக்கு இந்த மெய்யுணர் அதிகாரத்தில் சொல்கிறார். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்குங்கிறார். இருள் நீங்கி இன்பம் பயக்கும். எப்போ? மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு. அறியாமையை நீங்கி தெளிந்தவருக்கு அவர் கண்ட உண்மை இன்பத்தை தரும். அப்போ என்னாச்சு? பிராரப்தம் போயிடுச்சு. இங்கேயே அவன் சோகமாக இருப்பான். எப்போ? அறியாமையை நீங்கி தெளிந்தவருக்கு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு. இது ஜீவன் முக்தியை சொல்லலாம். அப்போ இங்கேயே சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு துக்கம் பாதிக்கப்படலைன்னு அவனுக்கு எது பிராரப்தம்? இறந்த பிறகு பிறக்க மாட்டாங்கிறதுக்கு, இந்த ஞானத்தினால பிறக்க மாட்டாங்கிறதுக்கு அடுத்து ஒரு குறள் சொல்கிறாரு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுங்கிறார். பிறவிகளுக்கு காரணமான அறியாமையை நீக்குவதே உண்மையான அறிவுங்கிறார். அறியாமை நீங்கிறதே மெய்யுணர்வு. அது வந்தால் பிறவியே நீங்கியாச்சுன்னா பிறகு பிராரப்தம் உனக்கு. இது இறந்த பிறகு பிறக்க மாட்டான். இங்கே இருக்கும்போதே துன்பம் இல்லாது. 2க்குமே இந்த அறிவு தான் வேணுங்கிறது 2 குறள் அழகாக சொல்கிறார். ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு எடுத்துக்கலாம் 2யுமே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக விஷயங்கள் அவனுக்கு ஒரு லட்சியமாக ஆகாது. எல்லாம் உடல் உறவுகள் எல்லாமே இருக்குது, விவகாரத்துக்கு மேலோட்டமாக இருக்குது. ஆனால் லட்சியம் அவனுக்கு அந்த ஞானத்தை பெறுவது. அதற்கு அறியாமையை நீக்கிவிட்டால் அவனுக்கு அனைத்து கர்மங்களும் அழிகின்றன. சின்ன சின்ன விஷயங்கள், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இருக்கிற இடம், இதெல்லாம் கட்டாயம் உயிர் வாழ வேணும். அது வேணும், நம்ம இருப்போம், அதுக்கு வேண்டிய முயற்சிகள் பண்ணுவான், இல்லாமல் இருக்கும். அது இல்லைன்னா பெரிய துக்கம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மத்தை அறியும் பொழுது அனைத்து கர்மங்களும் நீக்கப்படுகிறது என்று அந்த பகுத்வாங்கிற வார்த்தையை சொல்கிறார். பகுத்வான்னா 2க்கு மேலே இருக்க கர்மங்கள் அழிகிறதுன்னு அர்த்தம். எங்கே? சுருதியில் சொல்லப்பட்டுள்ளது. 2வது விரல் 2வது பகுதியில் வருது. ஸ்ருத்யா, சுருதியில், உபனிஷத்தினால், தன்னிஷேதார்த்தம் பகுத்வம் அப்படிங்கிறார். பகுத்துவம்னா பன்மையில், அது பிராரப்தம். தன் தத்து நிஷேதார்த்தம்னா அந்த பிராரப்தம் நிஷேதம் செய்யவே. உபனிஷத்தினால் அந்த பிராரப்தத்தை நிஷேதம் செய்யவே பகுத்துவம்னு பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. கீதம் ச யத் ஸ்புடம், ஸ்புடம் கீதம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எது? யத்னா பிராரப்தத்தையும் சேர்த்து நிஷேதம் செய்வதற்காகவே சுருதியில் பன்மையில் கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். சுருதி எந்த சுருதியில் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அதை பன்மையில் ஏன் சொல்லியிருக்குன்னு சொன்னால் பிராரப்தத்தையும் சேர்த்து, யத்துன்னு சொன்னால் பிராரப்தத்தையும், கீதம் ச யத் ஸ்புடம் தெளிவாக கூறப்பட்டு விட்டது அப்படிங்கிறார். வேதத்தில் உபனிஷத்தில் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஆகவே பிரம்மத்தை அறிந்தால்
அனைத்து துயரங்களும் அழிகின்றன, அனைத்து கர்மங்களும் அழிகின்றன. பிராரப்தத்தை தவிர பிராரப்த கர்மம் சேர்ந்து அழிகிறது. இங்கே உண்மையில் பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லாததால், வேறு எதுவும் உண்மையிலே இல்லை. இருந்தால் தானே பிராரப்தத்தை சொல்கிறதுக்கு. ஒரு சினிமா பாட்டுக்கு, பழைய பாட்டு, உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா அப்படிங்கிற புத்தி இருக்கிறவனுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதாவது எப்பயுமே இது என்னுடையது, நம்மளுடையதுங்கிற புத்தி எப்போ இருக்கோ அது வரைக்கும் துயரம் போகாது. அது இல்லை. ஒருத்தன் ஒரு அப்பா ஒரு பெரிய வீடு கட்டியிருந்தாராம். அவங்கெல்லாம் வெளியூர் போகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த வீடை விற்றுட்டு சொல்லி பையன்கிட்டலாம் சொல்லிவிட்டு அதில் ஒருத்தனுக்கு இது கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நீ இருந்து விற்றுருங்கடான்னு சொல்லி 3 பேர்ட்டு. அதில் பத்திரம் பேருக்கு இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, பவர் கொடுக்குற மாதிரி போயிருக்காரு. இப்போ எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க வித்தலி தெரியலை. வந்தால் வீடு தீப்பிடிச்சு எரியுது. எரிஞ்சவனு இவர் என்ன பண்ணாராம், ஐயோன்னு கத்தி கதறினாராம், இப்படி வீடு இவ்வளோ பெரிய வீடு எரியுதேன்ட்டு. வேகமாக ஒரு மகன் ஓடி, அப்பா வித்தாச்சுப்பா வீட்டை அப்படின்னானா. அப்பா வித்தாச்சு நிம்மதினார். இன்னொருத்தன் உடனே இல்லைப்பா வித்திருக்கு அட்வான்ஸ் வாங்கியிருப்பா, இன்னும் மிச்ச ரூபா வாங்கலாப்பா அப்படின்னானா. திருப்பி அழுக ஆரம்பித்தாராம். 3வது ஒருத்தன் என்ன சொன்னானா, இல்லைப்பா என் மேலே பவர் கொடுத்தீங்கல்ல, இவன் தம்பி 2 பேர் ஊருக்கு போயிட்டாங்க, அப்போ நான் 15 ரூபாய் வாங்கிட்டேன்ப்பானா. பிறகு உடனே சந்தோஷமானாரான். 3 பேர் சொன்னவா. அந்த பிராரப்த கர்மங்கிறது வீடு எரிகிறது. ஆனால் இவருடைய மனசு 3 விதமாக ஒரே டயத்தில் மாறுது பாருங்க. ஏன்னா என்னுடையது நம்மளுடையது, உனக்கது சொந்தம் எனக்கது சொந்தம் உலகத்துக்கு ஏது சொந்தமடான்னு ஒரு பழைய பாட்டு வரும். என்னவோ படம், அருமையான படம், பழைய படம். அது மாதிரி நாம் நினைக்கிறோம் இருக்கு, மேலோட்டமாக என்னுடையது நான் பார்க்குறேன் செய்கிறேன் எல்லாம் இருக்கும். ஆழ் மனசில் அது விட்டு நீங்கிட்டா ஞானிக்கும் பிராரப்த கர்மம் என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஷீயந்தே சாஷ்ய கர்மாணி. இங்கே முதல்ல 2வது வரி, முதல் வரியில் 2வது தஸ்மின் திருஷ்டே பராவரே. தஸ்மின்னா அந்த பரபிரம்மத்தை, பராவரேன பரபிரம்மத்தை, அந்த பரபிரம்மத்தை திருஷ்டே அறியும் பொழுது, அந்த பரபிரம்மத்தை அறியும் பொழுது, அஸ்ய முதல் வரியில் சீயந்தே ச அஸ்யன் இருக்கு. அஸ்யன்னா இந்த ஞானியினுடைய, கர்மாணி அனைத்து கர்மங்களும், ஷீயந்தேன்னா அழிந்து விடுகின்றன. அந்த பரபிரம்மத்தை அறியும் பொழுது இந்த ஞானியினுடைய அனைத்து கர்மங்களும் அழிந்து விடுகின்றன. பராவரேன்னா பரபிரம்மத்தை, தஸ்னா அங்கே தஸ்மின்கிறார், அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கார்ல அந்த அதை சொல்லி அந்த பரபிரம்மத்தை திருஷ்டே அறியும் பொழுது, அஸ்யன்னா இந்த ஞானியினுடைய கர்மானி அனைத்து கர்மங்களும் க்ஷீயந்தே அழிந்து விடுகின்றன. இது உபனிஷத் வாக்கியம். பகுத்துவங்கிறது அதாவது அனைத்து கர்மங்களையும் பன்மையில் சொல்கிறார். இந்த பரபிரம்மத்தை அறியும் பொழுது அனைத்து கர்மங்களும் அழிகின்றன. பிறகு அடுத்து 2வது வரியில் அந்த பகுத்துவங்கிற கடைசியாக பார்க்கணும். தன்னிஷேதார்த்தம், அது நிஷேதம் செய்கிறது. தன் நிஷேதார்த்தம், தன்னா அது, நிஷேதம் செய்கிறது எது? யத் பிராரப்தத்தையும் சேர்த்து சுருதியானது உபனிஷத்தினால். எப்படின்னு சொன்னால் அந்த அப்போ பகுத்வே இங்கே சேர்த்துக்கணும். பகுத்வா சுருத்தியா, பன்மையில் சுருத்தியா உபனிஷத்தினால் ஸ்புடம் கீதம் தெளிவாக கூறப்படுகிறது. அதாவது தன்னிஷேதார்த்தம்னா நிஷேதம் செய்து, எது? சுருத்தியா உபனிஷத்தினால. எதை? பிராரப்தத்தையும் சேர்த்து, எத்துங்கிற வார்த்தைக்கு பிராரப்தத்தையும் சேர்த்து, எச்ச பிராரப்தத்தையும் சேர்த்து ஸ்புடம் கீதம் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. எதில்? சுருத்தியா உபனிஷத்தினால் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த பரபிரம்மத்தை அறியும் பொழுது இந்த ஞானியினுடைய அனைத்து கர்மங்களும் அழிந்து விடுகின்றன. பிராரப்தத்தையும் சேர்த்து அனைத்து கர்மங்களையும் அது நிஷேதம் செய்கிறது என்று உபனிஷத்தினால் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பிராரப்தத்தையும் நீக்குங்கிறது உபனிஷத் பிரமாணம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. 97 படிக்கலாம், 99 படிக்கலாம். உச்சியதே ஞைர்பலா செய்தத்
ததா நர்த்தத்வயாகமக த்வயாகமக வேதாந்தமதகானம் ச யதோ ஞானமிதி ஸ்ருதிஹி உச்யதே ஞைர்பலா சைதத் ததா நர்த்தத்வயாகமக வேதாந்தமதகானம் ச யதோ ஞானமிதி ஸ்ருதிஹி. இதில் இந்த கருத்தை நிறைவு செய்கிறார். இந்த பிராரப்த கர்மமும் இல்லை ஞானிக்கு அப்படிங்கிற கருத்தை இங்கே நிறைவு செய்கின்றார். எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் 90 முதல் 99 வரைக்கும் இதை சொல்லிட்டு வந்தார். 99வது குறத்தில் இதை நிறைவு செய்கிறார். இந்த பிராரப்த கர்மத்தை வேதாந்தத்தை சொல்லிட்டு வரும்போது இதை ஏன் அவர் ஆரம்பிக்கிறார்னு சொன்னால், நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கான், பிராரப்த கர்மத்தை மட்டும் அழிக்க முடியாதுன்னு ஒரு கருத்து. என்னதான் நீ வேதாந்த ஞானம் அடைஞ்சாலும் அது முழுமையான பலனை கொடுக்காது, அது வெட்டி வரட்டு வேதாந்தம், அது முழு பலனை கொடுக்காதுன்னு ஒரு கருத்து இருக்குது. என்னதான் வேதாந்தம் படித்தாலும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கான் அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி சில பேர் சொல்கிறதுனால அதுக்காக இந்த கருத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாமே சொல்லுவோம் 10-15 வருஷம் படித்தாச்சு, என்ன படித்தாலும் ப்ராக்டிக்கலாக வரும்போது அது ஒன்றும் அப்ளை ஆக மாட்டேங்குதே. ப்ராக்டிக்கலாக வரும் பொழுது என்ன வேதாந்தம் படித்தாலும் அப்ளை ஆக மாட்டேங்குதே அப்படின்னு நம்மளும் சொல்கிறது உண்டு. அதுக்கு அடுத்த 100வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்க போகிறார். ஆமாப்பா உண்மைதான் அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பொதுவாக தொடர்ந்து புரிகிறது வரைக்கும் படிக்கணும். அதை பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்க போகிறார். ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் 5 வருஷம், சில பேர் சொல்லுவாங்க நான் 20 வருஷமாக போகிறேன், எனக்கு ஒன்றும் புரிஞ்சது மாதிரி இல்லை புரிஞ்சாலும் பலன் கொடுக்கறது மாதிரி இல்லை. எப்பப்பா போனேன், மாதம் ஒரு நாள் அந்த நடக்கும், அங்கே போய்கிட்டு இருக்கேன். இப்படி 20 வருஷம் போனேன்னா, டாக்டரு ஒருத்தர் நீ வாக்கிங் போன்னு சொல்கிறாரு, போனேன்னா உனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சுகர்லாம் கண்ட்ரோலாக இருக்குன்ட்டு. நான் 20 வருஷமாக போகிறேன் டாக்டர், ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி பார்ப்பேன், மாதம் ஒரு நாள் போவேன் டாக்டர்னா எப்படி இருக்கும்? பலன் இருக்குமா? இருக்காதுல்ல. தினந்தோறும் பண்ணால் தானே பலன் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாங்க, தொடர்ந்து செய்யணும். அப்போத்தான் அதுக்காகத்தான் சொல்கிறாரு, இந்த பிராரப்த கர்மம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஞானம் வந்தாலும் பலன் கொடுக்கலைன்னு சொல்கிறாங்க, அது முழுமையான பலனை கொடுக்கான்னு சொல்கிறாங்கிறதுக்காக இந்த இதை ஆரம்பித்திருக்கின்றார். ஒருத்தர் சொல்கிறாரு, மனசில் விருப்பு வெறுப்புன்னு 2 ஓனாய் இருக்கான் மனசுக்குள்ளே, அது எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமா. எந்த ஓனாய்க்கு அதிகமாக தீனி போடுறே அது ரொம்ப ஜெயிச்சிருமா. விருப்புக்கு தீனி அதிகமாக போட்டால் அந்த ஓனாய் ஜெயிச்சிருமா. வெறுப்புங்கிற ஓனாய்க்கு தீனி போட்டால் அந்த ஓனாய் ஜெயிச்சிருமா. இது உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அது நீக்கிறது தான் நம்மளுடைய வேதாந்தத்துடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது அங்கே சண்டையே நின்று போயிடும். அதனால் எல்லாரும் ஞானிகளுக்கு அல்லது ஞானம் கர்ம வினையை போக்காது என்று அடித்து சொல்வதால் நான் உறுதியாக சொல்கின்றேன், ஞானம் ஸ்திடமாக உறுதியாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் எந்த கர்ம வினையும் அவனை ஒன்றும் செய்யாது, எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லி இங்கே நிறைவு செய்கிறாரு. இதனுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.